need a promise. Promise is used to handle asynchronous operation in a key reliable way. Asynchronous operations handle பண்ணுறதுக்கு ப்ராமிஸ் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்னா என்ன? சிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கும். அது சிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் பேரலாக நடக்குது அப்படின்னா அது வந்து அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிங்கிள் த்ரெட்டட் அண்ட் நான் பிளாக்கிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கோடு வச்சிருக்க அப்படின்னா அடுத்தடுத்த லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஓகேவா? அண்ட் நான் பிளாக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இதில் ஏதோ ஒரு வேலை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ காலாக இருக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் அண்ட் தானே ஓடுது. அது ஒரு ஏபிஐ கால், அதாவது பேக் அண்ட் ஒரு ஏபிஐ காலாக இருக்கலாம், இல்லை டேட்டா பேஸுக்கு கால் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஃபைலை ரீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டைமராக இருக்கலாம். இதெல்லாம் என்னன்னா இட் டேக்ஸ் டைம். அப்போ இந்த பார்ட் ஆஃப் த கோட் டைம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இட் இஸ் நான் பிளாக்கிங். என்ன அர்த்தம்? இது டைம் எடுத்துட்டு இருக்கா, நீ டைம் எடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதாவது நான் பிளாக்கிங். ஓகே, இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் நடக்குது. டேட்டா ஏபிஐலேருந்து ஏபிஐ கால் பண்ணுற, இல்லைனா ஃபைல் ரீட் பண்ணுற. இந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் தான் we use promise. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கெட் டேட்டா அப்படின்னு இருக்கு. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கெட் டேட்டாவை கால் பண்ணுறேன். கெட் டேட்டா என்ன பண்ணுதுன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் டேட்டா கொடுக்குது. உடனே நீ டேட்டா வரதுக்கு முன்னாடி போய் டேட்டா பிரிண்ட் பண்ணுற முடியுமா? அப்போ என்ன ஆகும்? பிரிண்ட் பண்ணும்போது அன்டிஃபைன் வரும். ஏன்னா 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் டேட்டாவே வரப்போகுது. அப்போ நீ டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஓல்டு சொல்யூஷன் கால் பேக். என்னன்னா, இந்த கெட் டேட்டாக்கு நீ வந்து ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுற. டேட்டா அந்த 2 செகண்ட்ஸ் கழிச்சு டேட்டா வந்ததுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற. எந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணியிருக்க? இந்த ஃபங்க்ஷன் தானே பாஸ் பண்ணியிருக்க. அப்போ கால் பேக்ன்றது கெட் டேட்டா கால் பண்ணும்போது கால் பேக்ன்றது இந்த ஃபங்க்ஷன் தானே. கரெக்ட். அப்புறம் அந்த 2 செகண்ட்ஸ் முடிச்சு டேட்டா வந்ததுக்கப்புறம் அதை கால் பேக் பண்ணினா என்ன பண்ணும்? இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா? இப்போ பிரிண்ட் பண்ணால் கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி கால் பேக் வச்சு நம்ம பண்ணலாம். ரைட், ஒரு வேலை முடியுது. ஆனால் இது ப்ராப்ளம் என்ன? கோடு பார்க்க புரியுதா? கஷ்டமாக இருக்குல்ல கோடை புரிஞ்சுக்கிறது. கோடு புரிஞ்சு கஷ்டம். நெஸ்டட் கால் பேக்ஸ். அதாவது இப்போ இந்த கெட் டேட்டாவில் ஒரு வேலை நடக்குது. அப்போ அதுக்கு கால் பேக் கூப்பிடுற. இப்போ இந்த கால் பேக்கில் ஒரு வேலை நடக்குது. அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கால் பேக் கூப்பிடணும். அதில் ஒரு வேலை நடக்குது. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கால் பேக் கூப்பிடணும். இந்த மாதிரி கால் பேக்லேருந்து கால் பேக்காக போகிறது தான் என்னது? கால் பேக் ஹெல். அப்போ எரர் ஹேண்டலிங்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும், கோடு புரியாது. இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ப்ராமிஸ். அப்போ இதே கோடுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரொடியூசிங் கோட். அப்போ ப்ராமிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா, ப்ராமிஸ்க்கு இதுக்கு 3 ஸ்டேட் இருக்குது. ஓகே, பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட்னு. இப்போ ப்ராமிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட்டு அது எந்த கோடு, அந்த அசிங்க்ரனஸ் கோடு இருக்குல்ல, அந்த அசிங்க்ரனஸ் கோடை ஒரு ப்ராமிஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனில் உன் அசிங் கோடை போட்டுடு. எந்த கோடு டேக்ஸ் டைம், ஏபிஐலேருந்து கால் பண்ண அந்த கோடை அதில் போட்டுடும். ஓகே, இப்போ இந்த கோடு முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 2 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ கால் பேக்கை கூப்பிட்றதுக்கு பதிலாக ரிசால்வ்ன்ற ஃபங்க்ஷனை கூப்பிட்டுரு. ஓகே, ஸோ இது இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உன்னுடைய கோடு. திஸ் இஸ் அவர் கோடுன்னு வச்சுக்கோ. இது வந்து இந்த ப்ராமிஸ் கோடு. நீ என்ன பண்ணுற? ஒரு ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற. கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிடுற. எந்த ஃபங்க்ஷன்? இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிடுற. உன் ப்ராமிஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, அதாவது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அங்கே நீ என்ன பண்ணுற? ப்ரொடியூசிங் கோடை போட்டுட்ட. எந்த கோடு டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதோ, ஏபிஐ காலோ ஏதோ அந்த கோடை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இது நீ இந்த ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சு இல்லை, அந்த டாட் தென் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ தென்ன்றது என்ன? இந்த ப்ராமிஸ் தானே இருக்குது. இந்த ப்ராமிஸ் கோடில் தானே டாட் தென் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ தென்னு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நீ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிட்ட. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நீ ப்ராமிஸ் கோடுக்கு கொடுத்துட்ட. எந்த ஃபங்க்ஷனை? லெட்ஸ் அஸ்யூம் இன் திஸ் ஃபங்க்ஷன்.
கொடுத்துட்டு. ஓகேவா? இப்போ நீ எப்போ ரிசால்வ்னு கால் பண்ணுறியோ, நீ தானே ரிசால்வ்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுற, அப்போ டாட் தென்னுக்கு என்ன நீ ஃபங்க்ஷன் கொடுத்தியோ அந்த ஃபங்க்ஷன் இது கால் பண்ணி விட்டுரும். ஓகே, இதுதான் இன்டர்னலாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ பேசிக்காக இப்போ ஒரு என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அங்கே வேலையை பண்ணிவிடு. டாட் தென்னில் ஒரு ஃபங்க்ஷனை ரிஜிஸ்டர் பண்ணிவிடு. இது கூட இந்த ப்ராமிஸ் கோடோட எப்போ நீ நீ தானே அந்த வேலையை ப்ரொடியூஸ் பண்ணுற, எப்போ நீ ரிசால்வ் பண்ணுறியோ, நீ ரிசால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டாட் தென்னில் இருக்கிற ஃபங்க்ஷன் அது கூப்பிடும். அப்போ இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டாட் தென் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ இந்த அசிங்கர் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது கால் ஆகுது. கரெக்டாக? இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ப்ராமிஸ். அப்போ ரியல் யூஸ் கேஸ் என்ன, ஏன்னு ஒரு கோடு இருக்குது, அதான் இந்த கோடு. இது ஒரு அசிங் கோடு, விச் மீன்ஸ் அது பேரலாக ரன் ஆகலாம். பேரலாக எப்படி ரன் ஆகுது? ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெட்டட் தான், ஆனால் ப்ரௌசரில் தானே ரன் ஆகுது ஜாவா. அப்போ இந்த செட் டைம் அவுட் பண்ணும்போது ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா இந்த டைமருக்கு ஒரு செப்பரேட் த்ரெட் ஓப்பன் பண்ணிவிடும். அது பேரலாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதேமாதிரி நீ ஃபெச் பண்ணுற டேட்டா பேக் எண்ட்லேருந்து அப்படின்னா அதுக்கு ஒரு த்ரெட் ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ இந்த ஏன்றது அசிங் கோடு. இந்த அசிங் கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் நீ பின்ற கோடை ரன் பண்ணணும். சப்போஸ் இந்த அசிங் கோட் ஃபெயிலியர் ஆகுதுன்னா சின்ற கோடை ரன் பண்ணணும். இந்த மாதிரி உனக்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. இந்த மாதிரி டைமில் நீ ப்ராமிஸ் யூஸ் பண்ணலாம். உன் அசிங் கோடை எங்கே போடணும்? நீனு இந்த மாதிரி ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இங்கே போட்டுரு. இந்த பின்ற கோடை எங்கே போகணும்? சக்ஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வருதுக்கு? டாட் தென்னில் பின்ற கோடை போட்டுடு. ஃபெயிலியர் ஆனால் சின்ற கோடு ரன் ஆகணும்ல, அதை பார்த்தீங்கன்னா டாட் கேட்சில் போடு. இந்த மாதிரி டாட் கேட்சில் போட்டுரு. ஸோ உன் ப்ரொடியூசிங் கோடில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரிசால்வ்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணு, ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரிஜெக்ட்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணு. டாட் தென்னில் நீ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கியோ, இங்கே ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியோ இந்த ஆர்குமெண்ட் இந்த ரெஸ்க்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு தான் ப்ராமிஸ். ஒரு அசிங்க் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஒரு வேலை பண்ணணும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சால் ஒரு வேலை பண்ணணும், அது ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு வேலை பண்ணணும். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ப்ராமிஸ்.